தற்போதைய அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் தாடன்குடா அருகே பெஞ்சல் புயலால் அடித்து செல்லப்பட்ட பசு 7 நாட்களாக கடலில் மிதந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விவேக்குமார், உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கடலூர்ல இருந்து தாழங்குடா பகுதி மீனவர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்பொழுது தாழங்குடா கிராமத்திலிருந்து 9 நாட்டிக்கல் மைல் தூரத்துல மாடு ஒன்று கடல்ல தத்தளித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளது. இதனை பார்த்த மீனவர்கள் உடனடியாக அந்த மாட்டினை மீட்கும் முயற்சியில ஈடுபட்டனர். ஆனாலும் அவர்கள் சென்ற படகு சிறிய படகு என்பதனால் அந்த மாட்டினை மீட்க முடியாமல் தவித்துள்ளனர். மேலும் பெரிய படகு இருந்தால் மட்டுமே அந்த மாட்டினை மீட்கப்பட கூடும் என்ற ஒரு சூழ்நிலையில மீனவர்கள் அந்த மாட்டுக்கு சோர்வடைந்து அந்த மாட்டிற்கு தண்ணீர் உள்ளிட்ட உணவுகளை அளித்துள்ளனர். இதனால அந்த காட்சி தற்பொழுது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக உள்ளது. எனவே இந்த மாடு கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் தேவனாம்பட்டினம் பகுதியில் முகத்துவாரம் வழியாக அடித்து செல்லப்பட்ட மாடுகள் ஒன்றாக இருக்கக்கூடும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த புயலால கடல்ல செல்வதற்காக முகத்துவாரம் வெட்டப்பட்டது. அதுல மாடுகள் சில 32 மாடுகள் அடித்து செல்லப்பட்டது. அதுல இந்த மாடும் ஒன்றாக இருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் எழுகிறது. இதனால அந்த மாடு கடல்ல தத்தளிக்கும் காட்சிகள் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ள நிலையில அதை மீட்கும் முயற்சியில மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆனாலும் அது சிறிய படகு என்பதால் அதனை மீட்க முடியாமல் உள்ளதாகவும் தற்போது மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பகுதியை சார்ந்த மாறி உள்ளிட்ட மீனவர்கள் அந்த கடலுக்கு சென்ற பொழுது இந்த காட்சியை அவர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி விவேக்.